ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை நைட்டே நாளைக்கு நான்வெஜ் செய்யலாமான்னு மாமா கேட்டார். புரட்டாசி மாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே தீக்ஷித்து செல்லின்னு எங்களுக்கு கறி வேணும் நாளைக்கு அப்படின்ட்டாங்க. சரி, குழந்தைங்க பொக்குன்னு போயிடுவாங்கன்ட்டு இன்றைக்கி காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டான் தீக்ஷித் அப்பாரோட கறி எடுக்க போகிறக்காக. 2 பேர் போயிட்டாங்க. வெங்காயக்காரங்க வந்தாங்கன்ட்டு நானும் வெங்காயம் வாங்கிட்டு நின்று உடனே சோப்புக்காரங்களும் வந்துட்டாங்க. சோப்பு பவுட்ரு அதுவும் வாங்கிட்டு வெங்காயக்காரங்க தான் வந்தாங்களா, 100 எடுத்துகிட்டு போய் வெங்காயம் வாங்கிட்டேன். பின்னாடியே அவங்க சோப்புக்காரங்களும் வந்தாட்டி சோப்பு வாங்கிட்டு நான் 100 கொடுத்தாச்சாட்டுக்குது. மீதி சேஞ்சு மட்டும் கொடுக்கோன்ட்டு சேஞ்சு மட்டும் மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் 100 எனக்கு தரவே இல்லையே அப்படிங்கிறாங்க. காரங்களுக்கு கொடுத்தது இவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஞாபகம் ஆயிடுச்சு. மறுபடியும் காசு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வெங்காயம் தொளிச்சு வச்சுட்டு மசாலாவுக்கு வறுக்கிறத வீடியோ எடுங்கன்னா அவர் ஐஸ் கட்டிக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறாரு. வீடியோ எடுக்க மாட்டார். சரி நம்மளே எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நானே எடுக்கிறேன்ட்டு வாங்கி எடுத்தார். அரிசி இலக்கிற 1/4 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு டம்ளர் வச்சுட்டு போகல, அதில் 1.5 டம்ளர் கொத்தமல்லி போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டேன். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10-15 மிளகு வறுத்தாச்சு. அதை எடுத்து கொட்டிட்டு பட்டை, சோம்பு இதையும் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். மிளகும் சேர்த்திருக்கிறேன். அதனால் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்திருக்கிறேன். மிளகா எங்கள் காட்டு மிளகா நல்லா காரமாக இருக்கும். அதனால் 10 மிளகா மட்டும் தான் சேர்த்துனேன். அப்புறம் அது கூடவே வெங்காயம் வதக்கலான்ட்டு வெங்காயம் பூண்டு போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நான் அந்த கொத்தமல்லி சீரகமெல்லாம் மசாலா அரைக்கிறதுக்காக வறுத்து வச்சுருந்தேன்ல, அதை சின்ன ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுட்டேன். இந்த வெங்காயத்து கூட குட்டியாக ஒரு 3 துண்டு இஞ்சி, மஞ்சத்தூள் சேர்த்தி இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் உள்ளேயே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்புக்கு அரைச்சிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் ஆறணும், அதுக்குள்ளே கறி எரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு கறி எரிஞ்சிட்டேன். தீக்ஷித்து செலினும் கறி எறியை பார்த்தா ஒடியாந்துருவாங்க. நாங்கள் ஏன் பையங்க வந்திருக்கிறதுனால அவங்க கூட விளையாண்டுட்டு இது கண்டுக்கல. குழம்புக்கு அரைச்சாச்சு. கறி கழுவி வதக்கறதுக்கு போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் அது கூடவே நான் குழம்புக்கு சோயா குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். புரட்டாசி மாதங்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன். அதனால் சோயா வேக வச்சாச்சு. குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். கறி குழம்புக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுன்னு சொல்லி வச்சுருந்த கறி வதங்குற வரைக்கும். அப்புறம் கறி வதங்கிருச்சு. அது குழம்பு கூட கொட்டிடலாம். கறியை குழம்பு கூட சேர்த்திட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே சோயா குழம்புக்கு நம்ம அரைச்சி வச்ச குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோமா, அது கூட தேங்காய் பூவும் ஒரு குட்டி தக்காளியும் அரைச்சி இது கூட சேர்த்திக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சாச்சு. அந்த எடுத்து வச்ச குழம்பு கூடவே இதையும் சேர்த்திக்கலாம். சோயா குழம்பை தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டு பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். இன்றைக்கும் கருவேப்பிலை வாங்கலை, கருவேப்பிலை இல்லாமையே தான் இன்றைக்கி சமையல். வெங்காயம் வதங்கினதும் நம்ம வெந்தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த சோயாவை சேர்த்திடலாம். அரைச்சி வச்சுருக்கிறேன் குழம்பும் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை இருக்குது, கடைசியாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதுக்கு எல்லாமே போட்டு அரைச்சாச்சாச்சு. இனி எதுவும் போட வேண்டியதில்லை. உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த கறி குழம்பு கொதிச்சிருச்சு. அதனால் வெயிட் போட்டு மூடி வச்சாச்சு. இது குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அதுக்குள்ளே பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, அதையும் கழுவி வச்சிடலான்ட்டு கழுவிட்டுக்கிறேன். சோயா குழம்பு ரெடி ஆகியாச்சு. நம்ம எடுத்து வேறு குண்டாலாம் மாற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு வச்சுக்கிறேன். அது கூட எடுத்து ஊற்றியாச்சு. கறி குழம்பு 2 விசில் வந்துருச்சு. இன்னொரு 5-6 விசில் வரட்டும். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க போய் பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே புளி மரம் தானே, அதில் பிஞ்சு விட்ருக்குது. இப்போ நிறையா ஓசை வச்சு அது இவங்க தீக்ஷித் இந்த பக்கம் அடிச்சிட்டுக்கிறான்.
அந்த பக்கம் 2 ஆள் பொறுக்கிறதுக்கு நின்றுக்கிறாங்க. ஏன் விழுந்துருச்சா? உழுகலையா? எப்படியோ ஒன்று கிடச்சிருச்சா? நீ அடிச்சிட்ட? இது எதுக்கு? குழம்பு இன்னும் விசில் இறங்கி சாப்பிட்றதுக்கு லேட் ஆகுன்னு அதுக்குள்ளே டீ கேட்டாங்க. டீ போட்டு கொடுத்துட்டேன். சர்வின் வரும் பெரியவன் நம்ம அவங்க கூடையெல்லாம் விளையாட மாட்டேன்ட்டு இங்கே வந்து தனியாக டிவி பார்த்துட்டு படுத்துட்டான். மாமாவுக்கு லேட் ஆச்சுன்ட்டு சாப்பாடு போட சொன்னார். சாப்பாடு வேலையாச்சு, குழம்பு வேறு விசில் இறங்கலை. அப்புறம் சரின்ட்டு கொஞ்சம் தூக்கி விட்டு அதுக்கப்புறம் வெயிட் எடுத்து விட்டேன். நானும் கையை வச்சு பார்க்குறேன், ஆவி வந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு வழியாக ஆவி நின்றுச்சு. ஃபஸ்ட்டையும் வணக்கி வச்சுட்டேன். கடுகும் மிளகாயும் போட்டு வணக்கி வச்சுட்டேன். அதுக்குள்ளே கொத்தமல்லி தலையும் போட்டு வணக்கி கொட்டியாச்சு. டேஸ்ட்டு பார்க்குறக்கு ஹஸ்பண்டை பார்க்க சொன்னேன். ஊதுறாரு நல்லா இருக்குது, உப்பு மட்டும் பத்தலை அப்படின்னாரு. அப்புறம் என்னோடய குழம்ப நானும் டேஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். என்னோடய குழம்பு சூப்பராக இருந்துச்சு. கறி குழம்பு நான் டேஸ்ட்டு பார்க்கல, அவர் தான் பார்த்தாரு. உப்பு மட்டும் பத்தலை அப்படின்னாரு. அப்புறம் உப்பு கொண்டு போய் கொடுத்து மாமா சாப்பிட்டு கிளம்பிட்டார். சாப்பாடெல்லாம் நிறையா வச்சுட்டு எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஆனால் பசங்க தோசை தான் வேணும் கறி குழம்புக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் தோசை விட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்டு சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன்ட்டார். அவருக்கு போட்டு கொடுத்தாச்சு. இவங்கெல்லாம் சாப்பிட்ருந்தாங்க. ஆத்தா கறி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு சண்டை அபிக்கு செலியனுக்கு. எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் இன்னும் சோயா கறியோடு சாப்பிட்டாச்சு. குழம்பு நல்லா இருக்குதா? சரி, குழம்பு நல்லா இருக்குதா? எப்படி இருக்குது? எப்படி இருக்குது குழம்பு? காலையில் வந்து நாங்கள் காதுத்துக்கு போகணுன்ட்டு பொள்ளாச்சியில் வந்து சர்வினியும் அபியும் இறக்கி விட்டாங்க. நாங்கள் ஹஸ்பண்ட் போய் கூப்பிட்டு வந்தார். அவங்க காதுத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. அதில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. செலியனும் அபியும் போய் பேசிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. தோரை தீக்ஷித்து வெளியே போகல அத்தை பார்க்குறக்கு. இவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டு எப்படி கால் நீட்டி டிவி பார்க்குறேன்னு வேறு. செலி இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணிட்டா. என்ன பண்ண செலி? அந்த பைக்கில் கேர் சாஃப்ட்னு ஸ்டிக்கர் ஒட்டிருந்துச்சுல, அதை வந்து எடுத்தானாம்மா. அவங்க அப்பா மிரட்டங்கூட இல்லை. ஏன் அது எடுத்தேன், அதெல்லாம் எடுக்கக்கூடாது, ஆஃபீஸ்க்குள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிடிச்சி கடிச்சு வச்சிட்டான். புண்ணே ஆயிடுச்சு. செலின்னு சாத்தணும். இப்படி கை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்ல. நெக்ஸ்ட் தேர்ட் வீடு சூப்பராக இருக்குது. நான் தான் வந்து கலரிங் நீ பண்ணுற. நீ உருட்டுவியாச்சு. சொல்லி கொடுத்துட்றேன். பாய். அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் தீக்ஷித் செலின்னு உட்காந்து விளையாண்டாங்க. டக்குன்னு செடி எழுந்திரிச்சு எனக்கு ஆய் வருன்னு ஓடினா பார்க்கணும். ஒரே காமெடியாக இருந்துச்சு அவன் ஓடுறது. ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. ஏன்னா அவன் டெய்லியுமே ஆய்வு குறதே இல்லை. 2 நாளைக்கு ஒரு கதை உட்காடுறான். அதுக்கு பழங்க நிறையா சாப்பிட்றான். ஜூஸும் குடிச்சிட்டே தான் இருக்கிறோம். மாம்பழம் வாங்கி தந்தனாட்டி 2-3 நாள் டெய்லியும் போனால் மறுபடியும் 2 நாளுக்கு ஆரம்பிச்சிட்டான். வீட்டு அதுக்கு நைட்டு உட்காந்தான். இன்னைக்கு காலையில் உட்காரமான்னு அழுகிறேன், எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாயங்காலம் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னது எனக்கு ஒரே சந்தோஷம்தான். அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு நான் துணி துவைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் விட்டாலும் துணி அதிகமாயிடும். What shall I do? I cannot carry. What shall I do? Ding ding magic. எல்லா வேலையும் முடிஞ்சு துணிகளை காய் போட்டு தர இனிமேல் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கிறாரு. நைட்டுக்கு தோசை ஊற்றிக்கலான்ட்டு குழம்பு இருந்துச்சு, சூடு பண்ணி வச்சுட்டு
அப்புறம் பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு கை வச்சுட்டு இந்த எலும்பெல்லாம் போட்டு வச்சுருந்துச்சு ஒரு டப்பாவில் அதையெல்லாம் கொண்டு போய் கொட்டுனாட்டி பக்கத்தில் குட்டி நாய் இருந்துச்சு அது வந்து சாப்பிட்டு இருந்துச்சு. ஒரு அம்மா 4 குட்டி போட்டிருக்குது. அதில் ஒரு குட்டி தான் இங்கே வந்திருக்கு. இன்னும் 3 குட்டி எங்கே போச்சுன்னு தெரியல. பக்கத்து வீட்டில் போட்டிருக்கு. அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு கோழி ஒன்று உட்காந்துட்டு இருந்துச்சு மேலே. அதையும் முடுக்கி விட்றதுக்கு இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. சத்தம் போட்டேன் அது போக மாட்டேன்னு அங்கேயே உட்காந்துருந்துச்சு. ஆத்தா அந்த திண்ணையில் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் வாசலில் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டு அக்காவும் வந்து திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால அப்படியே நாங்களும் போய் ஜாயின் பண்ணி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருட்டாயிடுச்சு. சரி நீ போகலான்ட்டு இருந்தாச்சு.